வணக்கம். யாழ்ப்பாணம் வாழ் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சொல்லு நம்ம மக்களுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பல்வெட்டித்துறை மக்கள் எப்படி இருக்கீங்க? உங்க சேஃப்டில என் முக்கியம் நம்பிக்கை. ஓகே ஓகே. அது ஸ்பீக்கர் பாருங்க. இதெல்லாம் நான் மராரிகளா 1 2 3 முதல் நாள் உச்சத்தில் இருந்த நமக்கு என் நெஞ்சில் கூட இருக்கும். இலங்கை வானொலி கேட்கும் அந்த தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிருக்காங்க. பொம்பை போல வளர்த்தெடுத்தது பொம்பை படிப்படிப்பது பரப்பொருளது படியினங்களே மகளது பசி வடியின குடிகளது பகடைகள் பல வழிமுறைகளை வகுத்தது வழி
வளர்ந்து என் தலைவன் பள்ளி நடந்து என் இனத்தின் பலம் அறிந்து இனி வருவேன் நான் எழுந்து மாநில மக்கள் மனையில் அலையில மொத்தம் எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து இன்னும் சொற்ப வேளையில் இசை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வல்லை விக்னேஸ்வரா சரசமூக சேவா நிலையம் மற்றும் உதயசூரியன் கழகம் இணைந்து நடத்துகின்ற வருடம் நடைபெற்று கோலாகலமாக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் வினோத விசித்திர பட்ட போட்டியிலே 2020 உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இலங்கையின் முன்னணி இசைக்குழுக்களில் ஒன்றான யாழ் சுனாக பிரசாத்துடைய சொல்விலையா இசைக்குழு அந்த வகையிலே பிரமாண்டமான ஒளி நயத்திலே இலங்கையுடைய பிரபல ஒளி அமைப்பாளர்கள் யாழ் பண்ணை மோகன் சாங்ஸ் தனு பிரதர்ஸ் அருமையாக ஒளி நயத்தை அழகாக இங்கே வழங்க அருமையான இந்த அரங்கை தந்திருக்கிறார்கள். சண்சுதி தாஸ் அவர்கள் அதே போல நமது இசை நிகழ்ச்சிக்கு இந்த மின்சாரம் தந்து உற்சாகப்படுத்துகின்றார். யாழ் திருநெல்வேலி தீபம் லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அவர்களும் இங்கே அழகாக வழங்க இந்த அரங்கினுடைய வண்ண விளக்குகளை பொருத்தி உங்களை உற்சாகப்படுத்த மோகன் சவுண்ட்ஸ் அவர்களோடு LED ஒளி அமைப்பை தருவதற்காக கொழும்பு சுரங்க இவர்கள் அனைவரும் அற்புதமாக இணைந்திருக்கின்ற இந்த பொழுதிலே இனி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் என்று விடைபெற இருக்கிறேன். சுருதியா இசைக்குழுவுடைய அன்பறிவிப்பாளர் கிருஷ்ணபிள்ளை திருமாவனாகிய நான் இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இங்கே அழைத்து வருகிறேன். வாருங்கள். தர்ஷு சுந்தரம் அவர்கள் சி தமிழ் என்கின்ற அந்த அற்புதமான தொலைக்காட்சியிலே பல தொடர்களிலும் அறிவிப்பிலும் கலந்து கொண்ட தர்ஷு சுந்தரத்தை அழைத்து வருகிறேன். வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாணம் வாழ் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா இல்ல சூப்பரா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கிறவங்க ரோப்படுங்க பார்க்கலாம். சூப்பர், எல்லாரும் பயங்கர சூப்பரா இருக்காங்க. சரி, எங்களுடைய இசை கலைஞர்களை அறிமுகம் செய்து கொண்டு தொடர்ந்து பாடல்களுக்கு செல்ல இருக்கிறோம். இலங்கையுடைய அற்புதமான ஒரு கீபோர்ட் கலைஞர், அது மட்டுமல்ல அழகான ஒரு பாடகர், அழகான ஒரு இல்லையா ஜோடி ஜான்சன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே போல் மத்தியில் இருந்து கொண்டு தாளத்திலே தனக்கென ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கக்கூடிய அற்புதமான எங்களுடைய தம்பி தனு அவர்கள், அதே போல் நமது இசைக்குழுவினுடைய தாள வாக்கியத்தை அழகாக தருபவர் எங்களுடைய சுருதிலையா பல சவால்களை எதிர்கொண்ட போதும் பீனிக்ஸ் பறவையாக எழுந்து ஓடி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் சுவேதன் வாத்திக்கருவியோடு இருக்க மற்ற நகர் மீன்பாடும் தேர்நாட்டில் இருந்து வருகின்ற அற்புதமான பேஸ் கலைஞர் நீனோ, அதே போல் ரிதம் கிட்டாரோடு இங்கே நின்று கொண்டிருப்பவரும் கூட மற்றநகர் மீன்பாடும் தேர்நாட்டில் இருந்து வருகின்ற சுதர்சன் இவர்களோடு எமது இசைக்குழுவின் இயக்குனர் இதோ அரங்கிலே தொடர்ந்து தர்ஷன் சுந்தரம். சூப்பர். அவங்க எல்லாருக்கும் பலத்த கைத்தறி கொடுக்கலாம். சோ அவங்க தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கான சூப்பரான ஒரு ப்ரோகிராம் வந்து பண்ண போறாங்க. சோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க? எல்லாருமே இன்னைக்கு என்ன நடக்க போகுது? உங்களுக்கு பாட்டு வேணுமா? பாட்டு இருக்கு. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. என்டர்டெயின்மென்ட் வேணுமா? என்டர்டெயின்மென்ட் இருக்கு. வேணாமா? எல்லாமே வேணும் தானே? யாரு நீங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரோல. பண்றீங்க நீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம ஈவென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நான் 1 சொன்னா 2 வாட்டி கிளாப் பண்ணுங்க. 1 சொன்னா 2 வாட்டி 1, 2 சொன்னா 3 வாட்டி 2, 3 சொன்னா பயங்கரமா கத்தணும். யாழ்ப்பாணம்ல இந்தியா வரைக்கும் கேட்கணும். ஓகேவா? 1 4 சவுண்ட் கேட்கலையே. 4 சூப்பர்.
சோ என்னுடைய பேரு தர்ஷு சுந்தரம். அண்ணா சீரியல்ல வீரா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல பண்ணிருக்கேன். Z5 Z திரையில நிறைய ஷோஸ்ல பண்ணிருக்கேன். இன்னைக்கு இந்த ஷோவோட ஒன் ஆஃப் ஆங்கர்ஸ்னா உங்க ஊர்ல இருந்து நிறைய டேலண்டடான ஆங்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. சோ அவங்களும் உங்களுக்காக தொகுத்து வர போறாங்க. ட்ரிபிள் மீடியா சொல்யூஷன், பல்ரை விக்னேஸ்வரா சன சமூக சேவை நிலையமும் பல்ரை உதயசூரியன் விளையாட்டு கழகமும் இணைந்து வளர்க்கும் வல்வெட்டித்துறை வினோத பட்ட போட்டிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். சோ இன்னைக்கு பிக் பாஸ்ல இருந்து உங்களுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம ஜீ தமிழ் சரிகமாபாவோட திறமையான பாடகர்கள் எல்லாம் வந்து உங்களுக்காக மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ஜாய் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். இதுக்கு மேல நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல போயிடலாமா? ஓகே. சோ முதலாவதாக சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக சிந்து அண்ட் நவீன் ரெண்டு பேர் ரெடியா இருக்காங்க. வலது கையில் கொடுக்கலாமா? சிந்து அண்ட் நவீன்காக. பாட்டு பிடிச்சிருக்கா? நான் சத்தம் போட மாட்டேங்க. நவீன்காக நீங்க எத்தனை 90s கிட்ஸ் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆல் தி 90s கிட்ஸ். 90s கிட்ஸ் எல்லாருக்கும் படையப்பா வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். ஆனா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு ஃபேவரட் ஆயிருக்குனா அந்த படையப்பாவோட ரீ ரிலீஸா காரணம். எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? இந்த பாட்டு நீங்க யார் வந்து விளையாடுங்க? சூப்பர். ஓகே. எனக்கு கோஎஸ்சி உங்க ஊரோட சொத்துன்னு சொன்னாங்க. விதுஷன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் செம்மையா இருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, எங்க வல்வெட்டித்துறை இருக்கானே, ஆமா. இந்த வல்வெட்டித்துறையோட ஒரு சத்தம் வந்து இது இல்ல. அந்த பைவர்க்கா பார்க்கணும். நண்பா நம்பேஸ் எங்கே வல்வெட்டித்துறை பாத்தீங்களா? இப்போ நீங்க இந்த விஷயம் சொன்னனால எனக்கு ஒரு விஷயம் இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா? சொல்லு. யாழ்ப்பாணத்துல எத்தனை தளபதி ரசிகர்கள் இருக்கீங்க? எத்தனை? வெளி மாசா தளபதி ரசிகர் வந்து இல்லங்க மட்டுமில்லை, எல்லா இடத்துலயுமே தளபதி ரசிகர். சரி, ஓகே. கண்டிப்பா நாங்க வந்து அந்த வகையில வந்து ட்ரிபிள் ஏ பர்சன்டேஜ் வழங்குகின்ற மலை விக்னேஸ்வரா சங்கரேஸ்வர நிறுவனமும் என்னுடைய உதயசூரியன் விளையாட்டு மைதானம் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த இறுதி இன்னிசை நிகழ்வில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு கண்டிப்பா வந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் ஸ்பான்சர்ஸ் தேவை. கண்டிப்பா ஒரு ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்லி ஆகணும். நம்ம மெயின் ஸ்பான்சர் வந்து நெஸ்லே, வில்லேஜ் ஹோட்டல், சபரி ஹோட்டல், யார் பீச் ரிசார்ட், A9 எக்ஸ்பிரஸ் நிர்மல், அன்னை முத்துமாரி பஸ் சர்வீஸ், சினி புக்கிங், மீடியா பார்ட்னர் சூரியன் FM. சோ இவங்க எல்லாரும் நம்மளுடைய சூரியன் FM சேர்ந்து உதயன் பத்திரிகையை வந்து தன்னுடைய ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த பாடல் என்ன பிரசாத்? அடுத்த பாடல் ஒரு பயங்கரமான பாடல். நம்ம சரிகமாபாவோட ஸ்டார் சிங்கர்ஸ் ரெண்டு பேர் வந்து நான் எடுக்க போறேன். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் ரிக்ஷிதா நிஷான். உங்கள் பரவசமோடு வணக்கம் சொல்லு நம்ம மக்களுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு நார்மலா கேட்டா பிடிக்காது. யார் மக்கள் எப்படி இருக்கீங்க? இவ்வளவுதான் சவுண்டா? யாழ்ப்பாணம் இல்ல, எல்லா இடத்துல இருந்துமே வந்திருக்காங்க. சோ நீங்க வல்வெட்டித்துறை பொம்மை நான் சொல்லுங்க, எல்லா இடத்துல இருந்து சத்தம் வரும். ஓகே. வல்வெட்டித்துறை மக்கள் எப்படி இருக்கீங்க? ரிக்ஷிதா, அதெல்லாம் நீ பாட்டு பாடி முடிச்சோடனே உனக்காக கத்தணும் அந்த எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நீ பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பாரு எவ்வளவு சவுண்ட் வரப்போகுது. ஓகே, என்ஜாய். நீங்க தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? அதோட படத்துல இருந்தாலும் சாங் வர போறோம். ஸோ எல்லாரும் கேட்டீங்க. Thank you.
எல்லாருக்கும் பிடிச்சதா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்கி அவ்வளோ பாட்டு பாடுவாங்க. தம்பி கீழே இறங்க. உங்க சேஃப்டியில இருக்கிறோம். தம்பி கீழே இறங்க. ஓகே ஓகே. அது ஸ்பீக்கர் அதனால ஏறக்கூடாது. குட் பாய்ஸ்ல இறங்குங்க. இறங்குங்க பாப்பா. யாழ்ப்பாணம் பசங்க சொன்னோடனே கேட்பாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இறங்குங்க பாப்பா. தம்பி கீழே இறங்க. ஓகே நன்றி. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா. துணியால் கண்ணை கட்டி கைய காட்டில வெட்டி இன்னும் தேடின அவள கைய துணியால் கண்ணை கட்டி கைய காத்துல வெட்டி இன்னும் தேடின அவள தனியா எங்கே போனாலோ. ருத்ரேஷ் கேட்டீங்கல்ல, ஒண்ணும் இல்ல, கல்யாணமே அவங்க புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே, நம்ம ருத்ரேஷ்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாமா? எங்க போனாங்க வாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. பட் நிறைய பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடியிருக்காங்க, தலைவன் தலைவி படத்துல பாடியிருக்காங்க, ரெட்ரோல பாடியிருக்காங்க, நம்ம ஸ்ரேயா கோஷல் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. பயங்கரமான ஒரு சிங்கர். அது மட்டும் இல்லாம உங்களோட யாழ்ப்பாணம் கண்ணன் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இசைவாணர். சோ அவரோட பேத்தி தான் வந்து பவதாரிணி. சோ அந்த பிளட்ல வந்து மியூசிக் ஆல்ரெடி கலந்து இருக்கு. சொல்லுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க? எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே பொங்கல் வாழ்த்துக்கள். முதல்ல இன்னைக்கு இந்த இடத்துல உங்களோடய சேர்ந்து நாங்க எல்லாரும் டிசைனேஷன் நடத்தணும்னு யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க பாட ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா ஏதாவது ஒரு சூப்பரான நீங்க எல்லாம் இப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஸ்பீக்கர் மேல கை வைக்காதீங்க. தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க. பரிவான வேண்டுகோள் நண்பா, தொடர்ந்துமே வந்து நான் நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொன்னா, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. ஓகே, உங்களுடைய சிறந்தாந்து நாங்கள் மிகவும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் இந்த பாக்ஸுக்கு மேல ஏறுறது நடனத்தை குறைச்சு கொள்ளுங்க. கண்டிப்பா வந்து என்னமே நடனமான பாடல்கள் நாங்கள் தொடர்ந்து தயாரிக்கிறோம். எப்படி உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்குமா இருந்தா தொடர்ந்து வாய்ப்பு பண்றதுக்கான நடனமான பாடத்தை நாங்கள் ஓகே. பின்னாடி குழந்தைங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் பின்னாடி தெரியும் பாருங்களேன். குட்டீஸுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவங்களும் கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர் பிரதர், நைஸ் வாட்டர் எஃபெக்ட். ஓகே.
ஓகே. So, அடுத்தது ஒரு அருமையான பாடல் பாடுவதற்காக நம்ம சரிகமாபாவோட ஒரு ஸ்டைலிஷ் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கைதட்டல். லெட்ஸ் வெல்கம் கனிஷ்கர். அண்ணா இங்கெல்லாம் ஏத்துக்குவாங்க இல்ல ஒரு நடன குழு வந்திருக்கு நிஷு ஃபயர் கேர்ள்ஸ் எங்கே உங்கள் கரவசோடு ஒரு என்ன படம்னு சொல்லுங்க. என்ன பாடல் என்று பார்த்தீங்கன்னா ஆட்டமா தேரோட்டமா. கண்டிப்பா எங்கே உங்கள் கரவசோடு நம்ம சரிகமாபாவோட one of the talent singer அப்படின்னு சொல்லலாம் சஞ்சனா. சோ சஞ்சனா நம்மளுக்காக ஆட்டமா தேரோட்டமா பாட போறாங்க. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை நமக்காக ஸ்பான்சர் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக போட்டிருக்காங்க. ஒன் ஸ்டெப் பேக்ல நில்லுங்க, யாரும் மேலே ஏறி நிற்காதீங்க. ஓகே, அவ்வளவுதான் பிடிக்குமா? இந்த சத்தமா சூப்பர். ஒரு டெரிஃபிக்கான அவர் வரலன்னா ஒரு வாய்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? தளபதியை கூப்பிடலாமா? தளபதி நீங்க சொன்னாதான் அவங்க நகுத்து போவாங்க. நீங்க சொல்லுங்க. என் நெஞ்சில் கூட இருக்கும் யார் மண்ணை நண்பா நம்பி சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். விஜய் நாம தெரியுமா? கேட்கல இன்னும் சத்தமா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்னன்னா இங்க கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களும் ப்ரோக்ராம் பார்க்கணும். ஸோ அதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் உட்கார்ந்து இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்குமாறு தாங்கன்னு கேட்குறேன். தம்பி இறங்குப்பா. தம்பி தம்பி என்னடா சொன்ன அவன்? என்ன பிடிச்சவன்லாம் சொல்ல போறான. பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சா தொட சொல்ற பாப்போம். இன்னும் நிறைய பேசலாம் அதே மாதிரி. ஆனா தம்பி
கொஞ்சம் கீழே உட்காந்து பாருங்கப்பா. ஓகே, நீங்க அவங்க ரெடி ஆயிட்டாங்க, நீங்க பாடுறதுக்கு அந்த ரெடியான பொண்ணு ரெடி ஆயிட்டீங்களா? அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தம்பி ஒன் ஸ்டெப் பின்னாடி போங்க. முன்னாடி பாருங்க, நம்ம பெண்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். நமக்கு கடமை இருக்குல்ல அவங்கள பத்திரமா பாத்துக்கணும்னு. ஒரு ஸ்டெப் பின்னாடி போங்க, ஒரு ஸ்டெப் ப்ளீஸ். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அக்ஷதா, ஓகே. அது மட்டும் பாருங்க. கருங்கூயிலே கச்சேரிக்கு வரியா 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 கட்டிப்பாலோ கொண்டு கொண்டு போனா இந்த மண்ணில் நான் பெர்ஃபார்ம் பண்றது உண்மையாவே எனக்கு பெருமையா நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த ஆட்டங்கள் இங்க இருக்கிற எங்கட தலைவர் ஃபேன்ஸ் ஓகே போ
முதல் 10 எண்ணிய நம்ம ஒரு கலைஞர் என்னுடைய நண்பர் எங்கே உங்கள் கரவசங்களோடு நன்றி. இந்த கரவசம் எல்லாம் எனக்கு இல்ல, உண்மையாவே அங்க இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து அவங்களே தான். சூப்பர் ப்ரோ, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். நிறைய இதே மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுங்க. மீண்டும் நண்பர்களே, டேய் குட்டி பையா, ஹாய், இங்க போகறாரு. சரி, என்னுடைய பிரதான ஆலோசனைகளை நான் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பின்னாடி பின்னுக்கு போங்க தம்பி, பின்னுக்கு போங்க, பின்னாடி போங்க ப்ளீஸ். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா குட்டி தொட்டதால குட்டிகள் போல ஊருகளை கொண்டா சோ பிக் பாஸ் போன சீசன்ல உங்களோட ஃபேவரட்டான 2 பேரும் நம்ம கூப்பிட போறோம். முதலாவதாக மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து மகளா நடிச்சு ரொம்ப பெருமை வாய்ந்த பயங்கரமான நடிப்பு கொடுத்து பிக் பாஸ்ல நல்ல பேர் வாங்கின சாட்சினா அவர்களே. உங்கள் கரவசங்களுடன் சாட்சனா அவர்களுடன் இருந்து இவங்களோட கெரியரை வந்து ஒரு ஆர்ஜேவா ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவங்களோட புக் ஷோக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. பிக் பாஸ்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் ஞாபகம் வருவாங்க. ஒரு பெரிய கைதட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். எங்கே உங்கள் கரவசத்துடன் ஆர்ஜே ஆனந்தி. உங்களை வந்து ரொம்ப நேரமா ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார், சாட்சா வர சொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க என்ன சொல்லுங்க? இளைய மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சோ இந்த தமிழ் உறவுகளோடும் இந்த மறக்காத ஒரு மண்ணில இந்த கைத்திருநாளை கொண்டாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர்மா அக்கா, உங்களோட இனிமையான குரலால நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆர்ஜியா ஸ்டார்ட் பண்ண நீங்க சொன்னீங்க. நான் ஆர்ஜியா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரேடியோ நிறைய கேட்பேன். ஓகே. ஆனா நான் கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய அம்மா அப்பா தான் அதிகமா சொன்னது என்ன அப்படின்னா, அப்போல்லாம் இலங்கை வானொலி கேட்கும், அந்த தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா யாழ்ப்பாண தமிழ் இப்பதான் நேரம் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கற்றுக்கு. அதனால உங்களோட தமிழுக்கு நான் பெரிய ஃபேன். இப்போ வந்து நாம இப்படி அங்கேயே நீங்க வரோம், அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்து இதே மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் உலகம் முழுக்க வரணும் அப்படின்னு உங்களை நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே அக்கா, உங்க 2 பேர் கூட இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்தோம். அவரு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தான் கொடுப்பாராமே. ஆமா, சாதாரணமாலாம் வரமாட்டாரு, ஸ்பெஷலான என்ட்ரி அவர் கண்டிப்பா வேணும். சோ அவரோட வீடியோ போட்டுடலாமாக்கா? அந்த வீடியோ போட்டுருங்க மக்களே. வீடியோ போடலையா? சரி, நகையின் புதிய சுவை பப்ரபா பிளாஸ் நெசி நிறுவனம் வந்து பிரதான ஆலோசனையை வந்து இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு ட்ரிபிள் மீடியா சொல்யூஷன் வழங்கிக்கொண்ட தைத்து நாளை முன்னிட்டு சுர்கிலியாவின் இசையில் ஆட்டமும் கொண்டாட்டமும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இதுக்கு நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆனால் வந்து இந்த லவ்வோட கண்ட்ரிஸ் வந்து எனக்கு பார்த்து நான் வந்து வியந்ததுன்னா வந்து உங்ககிட்ட இருந்தா. ஏன்னா நான் வெல்கமிங்ல இருந்து சரி
இப்போ வரைக்குமே சரி நம்ம பசங்க இருக்கட்டும் பொண்ணுங்க இருக்கட்டும் எவ்வளோ அன்புனா அவ்வளோ ஒரு அன்பு. அதில் எக்ஸ்ட்ரா பசங்க வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துறாங்க பாருங்க. எனக்கு பயங்கரமா இளைஞர் வாழ்ற பசங்களுக்கு வந்து லவ்னா அப்படி ஒரு லவ் இஸ் இந்த யார் சொல்லுவாங்க. நான் வந்து லவ் இஸ் இந்த இலங்கை கண்ட்ரி நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து அதாவது இந்த வீடியோவை நான் ஏன் கடை சொன்னேன்னா நம்ம நிறைய பசங்க லவ் ஃபெயிலியர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த வீடியோவில் கடைசியில் என்ன ஆகும்னா அந்த பொண்ணை நம்ம எவ்வளோதான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி பாடி போனாலும் வந்து அந்த பொண்ணு போயிடும். ஆனால் அதுக்கு அடுத்து அந்த வீடியோவில் என்ன வரும்னா வந்து கூட ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு வந்து டக்குன்னு ஓகே சொல்லிக்கலாம். ஸோ போன பற்றி கவலைப்படாதீங்க. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருக்கும், பக்கத்துலேயோ சைட்லேயோ எங்கேயாச்சும் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கண்டிப்பாக டெஃபினட்டாக ஓகே சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாய்ஸ்க்குலாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஓகே சொல்லி நீங்கள் எல்லாருமே திருப்பி இந்த லவ்விக வாழ்க்கைக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறேன் நான். ஓகே, நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ஆம்பூர் பிரியாணி உடுத்தூர் பெண்ணில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும்னு எழுதியிருந்தா யாராலையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? நீங்க 3 பேர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கன்றது கண்டிப்பா தெரியும். செம ஹாப்பிங்க. அதுவும் வந்து இங்க நிறைய பேர், அதாவது எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க, ரியானாக்கு பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு. பாத்தீங்களா, ரியானா பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து பண்ண ஒரு ஆல்பம் தான் இது. உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்குலாம்? பாருங்க. சூப்பர். ஓகே, நீங்க சொல்லுங்க, ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படி இருக்கு? 2 வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம். ஏன்னா வந்து புக்ஸ் படிப்போம், அதை பற்றி பேசினா அப்படிதான் இருந்தது. ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு இப்போ எல்லாரும் கைக்கும் ஒரு ஃபோன் இருக்குல்ல, இது எதுவுமே இவங்க கூட தான் பழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஐ திங்க் பிக் பாஸ் வந்து பர்சனலாக எனக்கு ஒரு செம்மையான விஷயம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு போகாத ஊருக்கு நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா. ராணவ், நீங்க சொல்லுங்க, ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அது வந்து எனக்கு இளைஞர்கள் வந்து பயங்கரமான மெசேஜஸ் வரும். எனக்கு இந்த லவ் தான் அவங்க ஒரு மாதிரி ஷவர் பண்ணுவாங்க. அவங்க லவ்லாம் வந்து ஏன்னா வந்து இளைஞர் மக்களுக்கு மொத்தம் எப்பவுமே வந்து அவங்க லவ் அனுபவிச்சாங்கன்னா சரி, அவங்க வந்து அது எப்பவுமே மாறாது. எப்படி வந்து இப்போ தளபதிக்கு மேலே எப்படி அனுபவிச்சாங்களோ அது மாதிரி அவங்க ஒருத்தர் அனுபவிச்சாங்க போதும். என் தெரிஞ்சு வந்து டிவி கேட்க வந்து அவங்க இங்கிருந்து வந்து ஓட்டுலாம் போடுவாங்க. அவங்களாம் வச்சுருக்காங்க. பாசம் வச்சுட்டாங்கன்னா அதை எடுக்கவே மாட்டாங்க. அது கண்டிப்பா. சாட்சி, நீங்க சொல்லுங்க. இத்தனை பேர் என்ன தெரிஞ்சிருக்காது, நான் பிக் பாஸ் பண்ணலாம். ஸோ இத்தனை பேர் லவ் எனக்கு கிடைச்சிருக்காது. இத்தனை பேரும் அவ்வளோ அழகா வடிவா எல்லாரும் லவ் காட்டி எல்லாருமே சந்தோஷமா காட்டுறாங்க. ஸோ எல்லாரும் நன்மை கிடைச்சது இந்த பிக் பாஸ்னால தான். எங்க அப்பா ஒன்று சொல்லுவாரு, கஷ்டம் வரும்போது கஷ்டத்துக்கே நம்ம நிறைய கஷ்டம் கொடுக்கணும் அப்படி. அந்த மாதிரி இந்த இளைஞர் மக்கள் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்து ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஸோ நான் இந்த இளைஞர் வந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா தன்னம்பிக்கையை கத்துக்கிட்டேன். ஸோ நான் இளைஞரை பத்தி நிறைய படிச்ச போது தன்னம்பிக்கை தன்னோட உரிமையை தன்னோட மொழியை காப்பாற்ற ஊருது. உலகம் முழுக்க தமிழ் மக்கள் இருந்தாலும் இங்கதான் வந்து தமிழ் மக்கள் வந்து சூப்பர்மா, வேற லெவல். ஓகே, சாட்சினா நீங்க எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கல்ல? இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம். சோ சாங் போடுற ஒரு டான்ஸ் எங்களுக்காக ரெடியா? ரெடியா? ஓகே. பட வச்சா ஆள விழ வச்சா